ஹரி ஓம் மகாகாளி. விஜய் அவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:15 மணிக்கு பதவியேற்பார் எனும் தகவல் வந்ததை அடுத்து அத்தகைய நாள் நேரத்தில் அவர் பதவியேற்றால் என்ன மாதிரியான பலாபலன்களை அவர் எதிர்கொள்வார் எனும் ஓர் விளக்கத்தை வீடியோவாக வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோ வெளியான நிலையில் தற்போது மதியம் 3:15 மணி அல்ல, காலை 10 மணிக்கு பதவியேற்பார் எனும் தகவல் வருகிறது. இந்த நேர மாற்றத்தினால் என்ன மாதிரி பலாபலன்கள் மாற்றமடையும் என்பதை இந்த பதிவில் எடுத்து கூற விரும்புகிறோம். காலை 10 to 11 இருப்பதை விட மதியம் 3:15 மணி அளவில் இருப்பது விஜய்க்கு மிகவும் சாதகத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த 10 to 11 சனி ஓரை, ஞாயிற்றுக்கிழமை சனி ஓரை என்பது எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியது. சனி ஓரையில் ஒரு காரியத்தை தொடங்கும் போது ஆரம்பத்தில் சில மந்த நிலைகள் அல்லது தடைகள் வரலாம். அத்தகைய ஒரு அமைப்பு அந்த நேரத்தில் இருக்கிறது. பொறுமையாக கையாள வேண்டிய அவசியம் ஏற்படும். இல்லையென்றால் நீண்டு நிலைத்து வருவதில் போராட்டங்கள் ஏற்படும். இந்த நேர மாற்றம் சவால்கள் நிறைந்த சாதகம் என்று நாம் சமாளித்து சொல்லலாம். அந்த வகையில் சனி பகவான் மக்களின் பிரதிநிதி. சனி ஓரையில் பதவியேற்பது சாதாரண அடித்தட்டு மக்களின் ஆதரவை அவருக்கு பெற்றுத்தரும். தொழிலாளர் நலன், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களில் இவரது ஆட்சி பேருடையதாக மாறக்கூடும். இந்த ஓரையில் பதவியேற்கிற போது கூட்டணி கட்சிகளால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவ்வப்போது ஆட்பட வேண்டிய நிலை வரும். நிபந்தனைகளும் அழுத்தங்களும் அதிகம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்திலுமே இழுபறிகள் ஏற்பட்டு தாமதமான முறையில் பலனை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் இத்தகைய ஒரு நேர காலத்தை வாய்ப்பிருப்பின் அவர் மதியம் 3:15 மறுபடியும் மாற்ற முடியும் என்றால் மாற்றுவது நல்லது. ஹரி ஓம் மகாகாளி.